ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி என் சேனலில் வந்து மார்க்கெட் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். மார்க்கெட்டில் என்னென்ன காய்கறிலாம் வாங்கினேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன், அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் இந்த சந்தை அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இருந்ததுலேருந்து மார்க்கெட் போடுவாங்க. அங்கே எப்படின்னா நம்ம காய்கறி என்ன கேட்குறோமோ அதை கிலோ கணக்குலேயோ அப்படி போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. தட்டு கணக்கு மட்டும்தான் இங்கே வந்து விற்பாங்க. ஒரு தட்டு வந்து ரூ. 10 அப்படி இல்லைனா ரூ. 20. அதுக்கு மேலே அதிகமாக விற்க மாட்டாங்க. அப்படி போகும்போது இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து எப்படி விற்பாங்கன்னா, பூசணிக்காய் மட்டும்தான் விற்பாங்க. வேறு எதுவுமே விற்க மாட்டாங்க மேக்ஸிமம். நிறையா வெஜிடபிள்ஸ் விற்கிறவங்க வந்து பூசணிக்காய் விற்க மாட்டாங்க. அந்த எப்படி விற்பாங்கன்னா, ஒரு 4, 5 வாழை இலையில இந்த பூசணிக்காயை வந்து வச்சிட்ருப்பாங்க. நம்ம போய் நம்ம உங்களுக்கு பூசணிக்காய் வேணும் அப்படின்னா, எத்தனை ஸ்லைஸ் வேணும்னு நம்ம கேட்டோம்னா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு 2 வேணும் அப்படின்னா 2 ஸ்லைஸ் கட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நான் போனப்போ அந்த தாத்தா அப்போ தான் பூசணிக்காவே வந்து கட் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது நிறைய விதை வந்து அப்படியே அந்த வாழை இலை மேலே விழுந்தது. ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே அவர் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் நமக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அதையும் கட் பண்ணி கேட்டார். ஸோ நான் 2 ஸ்லைஸ் வாங்கிட்டு ஆல்ரெடி அவர் கட் பண்ணிட்டு வச்சுருந்த அந்த விதை எல்லாமே கீழே இருந்தது இல்லையா அந்த வாழையில், அதை கேட்டேன். தாத்தா அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லைப்பா இது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வேணும் தாத்தா தாங்க அப்படின்னு சொன்னபோது நான் ஒரு கவரில் வந்து அது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த 2 ஸ்லைஸ் வாங்குறதுனால கவர் போட்டு கொடுத்தப்ப அந்த கவர்லேயே வந்து நான் இதையும் வாங்கிக்கிட்டேன். ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் பார்த்த வீடியோவில் மஞ்சள் பூசணிக்காய் விதை, வெள்ளை பூசணிக்காய் விதை, அதுக்கப்புறம் தர்பூசணியோட விதை நிறையா இருந்தது. எல்லாமே எல்லாத்தோட விதையோட பெனிஃபிட்டுமே அதில் போட்டிருந்துச்சு. அதில் இந்த மஞ்சள் பூசணியோட விதைய எடுத்து நான் நிழல்லே உலர்த்திக்கிட்டேன். நான் வந்து வெயிலில் வைக்கல, நிழல்ல இந்த மாதிரி இந்த டப்பாவில் போட்டு நல்லா தண்ணி வடிகிற மாதிரி இருந்து நிழல்லே உலர்த்திட்டு, அதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி இதை நல்லா அதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட்டாக. இதில் கேர்ள்ஸுக்கு வந்து மெயினாக அவங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எனக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் கிடச்சதா. அது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே நான் வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் எனக்கு கிடச்சது வந்து எப்படி கிடச்சது அப்படின்னா, நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து அவர் வேணான்னு சொன்னது தான். நான் கொஞ்சம் அவர் ஹைஜீனியாக தான் கட் பண்ணி கொடுத்தாரு. வாழை இலையில் விழுந்தது எல்லாத்தையுமே சேர்த்து எனக்கு கொடுத்தாரா, சரின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை டெய்லி ஒரு ஸ்பூன் இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது.